நீங்கள் ராமோன் ராவ் தலைமைச் செயலாளர் இருந்தபோது சிபிஐ அங்கே தான் ரெய்டு பண்ணான், அமலாக்கத்துறை ரெய்டு பண்ணான். அப்போ அதே போல் வருமான வரித்துறை ஆவணங்கள் பூரா தலைமைச் செயலர் அவருடைய அறையில் எடுத்துடக்கூடாதுன்னு திமுக பாதுகாக்குது. இத்தனைக்கு அவர் திமுக மீது வெறுப்பாக இருக்கார். யார்? ஐ பெரியசாமி. தனக்கு பிடபிள்யூஓ, ஹைவேஸோ, பத்திரப்பதிவுத்துறை பணம் கொட்டுகிற துறை அவருடைய ஜூனியருக்கு கொடுத்துட்டு அவருக்கு சக்கரபாணிக்கு உணவு வழங்கல் துறை. இப்போ இவர்கிட்ட உள்ளாட்சி நிர்வாகம் அதையே ரெண்டாக பிரித்து கொடுத்ததனுடைய விளைவு அவர் இந்த அதிருப்தியாக இருந்தார். ஒன்றிய அரசுக்கு மத்தியில் திமுக மேலே நேராக இருக்கட்டும், பொன்முடியாக இருக்கட்டும், பல ரைடு விட்டாலையும் ஆதாரங்கள் கிடைக்காம திரும்ப வந்துடுறாங்கல்ல. அது எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்குதுல்ல. இல்லைங்க, அவங்ககிட்ட செந்தில் பாலாஜி வழக்கில் கூட அப்படி தான் நடந்துச்சு. ஆனால் திரும்ப அவர் அமைச்சராக பதவியேற்றுட்டார். இதே நிலைமைகளாக தானே இருக்குல்ல. இல்லைங்க, ஐடியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒருவரை முடக்கணும்னா முழு நேரமாக அதே வேலையாக இருந்தால் அவர் முடக்கிடுவாங்க. ஆனால் அமலாக்கத்துறையும் வருமான வரித்துறையும் அரசியல் பழி வாங்குவதற்கு ஏவி விடப்படும், திருப்பி கட்டி வைக்கப்படும்.